Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் தாங்க பார்க்க போறோம். அதுவும் வந்து 3D work and net வச்சு எல்லாமே தான். ஆனா இந்த ப்ளவுஸ் வந்து நான் பண்ணல. இது வந்து நம்மளோட ஸ்டூடண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து யசோதாவும் கிருஷ்ணாவும் ப்ராஜெக்ட் எடுத்துருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இந்த ப்ளவுஸோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் நேம் பவித்ரா, நீலாங்கரையிலேருந்து வராங்க. ஸோ ரொம்ப சூப்பராக போட்டாங்க. ஃபஸ்ட் ப்ளவுஸும் நல்லா அழகாக போட்டாங்க. இது வந்து செகண்ட் ப்ளவுஸு. ஸோ இந்த அவங்க போட்ட ப்ளவுஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோவாக இந்த ப்ளவுஸும் ஸ்டிச்சிங் பண்ணி வந்த பிறகு நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ஒரு மேக்கிங் பண்ணும்போது ஒரு வீடியோ போடலாம், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசைன் வந்து நாங்கள் போடும்போதே ஒரு வீடியோ வந்து எடுத்தோம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து எப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நெட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த டிசைன் போடணுக்கான்னு நாங்கள் சரி ஓகேம்மா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து நாங்கள் வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, போட எனக்கு வந்து ஒரு ஐடியாவாக வர ஆரம்பிச்சிது. அப்போது அவளுக்கு வந்து இதை போட்டால் நல்லாயிருக்கும், அது போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றும் வந்து அப்படியே எங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, சிம்பிளாக போட்டு சீக்கிரமாக ஒரு மேரேஜ் ஒன்று வருது 20th என்னமோ, அந்த மேரேஜுக்கு போட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. சரிம்மா அதெல்லாம் போட்டலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடித்த பிறகு அந்த பீகாக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து காலியாக இருந்ததா, அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா 4 நம்பர் பீட்ஸு 3 நம்பர் பீட்ஸ் அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு போட்டு பார்த்தேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல பவித்ரா, அது வந்து மாற்றிடலாம் நம்ம, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வந்து யோசிச்சு தான் அவங்களுக்கு சொன்னேன். அது அவளுக்கே தெரியும், அக்கா முடிச்சிடலாமா, நீங்கள் நிறைய சொல்கிறீங்கக்கா, கொஞ்சமாக போதுங்கக்கா அப்படின்னா, இல்லை பவித்ரா போடலாம், அழகாக இருக்கும், உனக்கும் வந்து ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, என்ன நீ இப்படி பண்ணுற, அங்கங்கே வந்து சீக்கிரமாக முடித்து அனுப்புறதை பார்க்குறாங்க, நான் வந்து உனக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுக்குன்னு நினைக்கிறேன், நீ என்னடனா இப்படிலாம் பண்ணுறிய அப்படின்னு சொல்லவும் சரிக்கா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி, நான் எனக்கு என்ன டக்குன்னு தோணுச்சுன்னா, கட் ஒர்க் பண்ணலாமா அப்படின்லாம் ஐடியா பண்ணோம். நாங்கள் கட் ஒர்க்குனால் எப்படிக்கான்னு கேட்டாங்க. நீ இப்போ மேலே வந்து அந்த இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ஜரிகையில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம சால்ட்ரிங் கோலால் ஹோல்ஸ் வச்சு ஜிக்ஜாக் போட்டால் கட் ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு. இல்லைக்கா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருந்தோன்னா, கையில் வந்து நெட்டிலேயே அந்த 3D பிக்காக்க வைக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன் அவள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா, இல்லைக்கா நெட்டு நான் தான் சொன்னேன் நெட்டில் வைக்கலாம், ஆனால் நீ வந்து ரொம்ப நாள் வந்து அந்த நெட்டு ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா, நெட்டு வந்து சீக்கிரமாக பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா வேண்டாக்கா நான் வந்து துணியிலேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவொன்னே சரி துணியிலே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் அப்படி தான் முடிவே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு கட் ஒர்க்கு என்னென்னமோ யோசித்த பிறகு அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் அந்த பீட்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம வந்து நெட்டில் வைக்கலான்னு நினச்சோம் இல்லையா. பேக் நெக் வந்து நாங்கள் நெட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் நம்ம கையும் நெட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், பேக்கில் இப்போ அந்த நெட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க்கு ஃப்ரண்ட்டில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேக்கில் வந்து அந்த நெட்டு தான் வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உனக்கு 2 லேயர் வேணாலும் 2 லேயர் வச்சுக்குமா, இல்லை ஒரு லேயர் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க நெட்டு அப்படின்னேன். இல்லை நான் சிங்கிள் லேயரே வச்சுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் லேயர் வச்சுட்டாங்க. அந்த டார்க்கு ஒய்லட் கலர் ப்ளவுஸுக்கு லைட்டு லாவெண்டர் கலர் நெட்டு மாதிரி நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து நல்லா அழகாக மேட்சாக இருந்தது. இப்போ அவங்க மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ஸ்டார்டிங் மேக்கிங் பண்ணுற வீடியோ. சரி இதில் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணது வந்து நெட்டு வைக்கிற மாதிரி ஐடியாவே நான் பண்ணலை. அப்புறம்தான் வந்து நாங்கள் நெட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆரி கிளாஸ் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 3rd லெவல் 3 லெவலுமே முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டாங்க. யசோதாவையும் கிருஷ்ணரும், யசோதா மடியில் கிருஷ்ணர் உட்காந்துருக்க மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸும் போட்டாங்க.
இது செகண்ட் ப்ளவுஸு. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கோமா, ஏன்னா வந்து அடுத்த லெவல் போகும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும். 3 ப்ளவுஸ் எப்பவுமே நம்ம கிளாஸில் உண்டு. அண்ட் அதேமாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு தான் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுவோம். இதுதான் நம்ம கிளாஸில் நடக்கிற ப்ரொசீஜரே. ஸோ இப்போ ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்கு, அட்வான்ஸ், 3rd லெவல் 3 லெவல் போவாங்க. 3 லெவல் போனது பிறகு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் பண்ணி முடித்த பிறகு 3 ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுவாங்க. அதில் 2 ப்ளவுஸ் போட்டாங்க இவங்க. இது 3rd ப்ளவுஸு. நாங்கள் அப்புறம் தான் ஐடியா பண்ணோன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நான் நெட்டு வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த பீகாக்கோட ஓரத்தில் அந்த எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்ததோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அது ஃபுல்லாக கீழே அந்த ஃபெதர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது எல்லாமே 3D ஒர்க்ஸு. தனியாக வந்து இன்னொரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து எடுத்து அந்த 3D ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஹேண்டுக்கு, பேக்குக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாக முடித்த பிறகு உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு அண்ட் அதோட ப்ரைஸும் சொல்கிறேன் பாருங்கள். அது அப்போயும் நான் வந்து இந்த டிசைனாக அந்த ப்ளவுஸ் அப்போ ப்ளவுஸ் ரேட் சொல்லுவேன் இல்லையா, அப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ அப்போ பார்க்காதவங்க கூட பார்க்கலாம்ல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருந்தது, பவித்ராவோட ஒர்க்கு எப்படி இருந்தது, பவித்ராவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க, அவங்களும் பார்ப்பாங்க சேனல். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம நெட்டு வந்து பிரிக்கிறோம். நாங்கள் இந்த டிசைன் போடும்போதே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டு தான் எடுக்கலான்னு பார்த்தோம். பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து செட் ஆகலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், தனியாக வந்து பேப்பர் காப்பி எதாவது ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த பீக்காக்கோட உடம்பு வந்து நான் தனியாக வந்து வரைஞ்சி கொடுத்துட்டேன் ஒரு பேப்பரில். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் தனித்தனியாக வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறமா நாங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணி ஒரு கொலேஜ் மாதிரி பண்ணி அப்படியே வந்து அந்த ப்ளவுஸில் வந்து பேட்டர்னாக ரெடி பண்ணது தான். ஸோ இது வந்து பிரிண்ட் அவுட் வந்து நாங்கள் எடுக்கலை. ஸோ அந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஈஸி. ஹேண்டு தான் வந்து நல்லா ஹெவி ஒர்க்கு. நல்லா பவித்ரா வந்து சூப்பராக ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியிருந்தா. ஃபஸ்ட் ப்ளவுஸே இவன் நல்லா பண்ணியிருந்தா, அழகாக ஃபினிஷிங்காக இருந்தது. அண்டு அதே மாதிரி நெட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பின் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா, இப்போது நம்ம வந்து இந்த பீகாக் வந்து என்ன ஆகும்னா தனியாக வந்து தொங்கிடுற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டோன்னா துணி மேலே ஒர்க்கு போட்டதுனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதுவாகாது அப்படின்றது ஒரு ஐடியா. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நெட்டு மேலே அந்த நெட்டு வந்து பேக் சைடு கொடுத்துருக்கேன். முதலையே கண்டி நம்ம நெட்டு போட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம நெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலேயே கூட நம்ம துணி மேலே ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கூட கட் பண்ணியிருக்கலாம். துணியும் நெட்டும் ஒன்றாவே வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல தானே ஐடியா பண்ணோம். ஸோ அதனால் நெட்டு மட்டும்தானே அந்த இருக்கிற ஸ்பேஸில் தானே வைக்கிறோம். அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீ நெட்டு வச்சுட்டு சும்மா லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணால் விழுந்துருமா, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இந்த இடம்லாம் ஒரு இப்போ அந்த நெட்டு வந்து அப்படியே இருக்கட்டும், எப்படி லைனிங் போட்டு தான் டெய்லர் தைப்பாங்க, அதனால் அந்த கார்னர்லாம் நீ எதுவுமே கட் பண்ண வேண்டாம், அந்த கையளவு அப்படியே இருக்கட்டும். நீ என்ன பண்ணுறன்னா அந்த இடம்லாம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோமா, ஒரு ஜரி செயின் ஸ்டிச்சோ இல்லை சில்க் த்ரெட்டோ அவுட்லைன் மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டின்னா அந்த நெட்டு வந்து நகராது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி துணி மேலே தானே ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த சைட்லாம், வெறும் பீக்காக்கு நடுவில் மட்டும்தானே நெட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கார்னர் எல்லாம் ஃப்ளவர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஜரியில் அவுட்லைன் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் கொடுக்கவும் நெட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வெறுமனே வந்து நெட்டு கொடுத்துட்டு இந்த பீக்காக்கோட ஓரத்தில் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து அதாவது அந்த பார்டர் வருதுல்ல, அது மாதிரி கட்டாயமாக வந்து நெட்டு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம சுற்றி வந்து அந்த அதாவது அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளவுஸோட சைடில் லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா ஹேண்டு ஃபுல்லாகவே வந்து நெட் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த ஃப்ளவர் டிசைன்ஸுக்கெலாம் ஒரு அவுட்லைன் மாதிரி சின்னதாக கொடுத்துட்டோன்னா நெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஐடியா பண்ணோம். ஸோ அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து செம்மையாக வந்திருந்தது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் நான் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம நெட்டு வைக்கிறதா பிளானே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கையோட ஃபுல் அளவும் நாங்கள் நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த பீக்காக் கிட்ட மட்டும் நாங்கள் நெட்டு ஸ்டிச்சிங் பண்ணாமல் ஒரு அவுட்லைன் கொடுக்காம
சைடில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி ஜரியில் வந்து கொடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த நெட்டு மேலே தைக்கும் போது இன்னும் கூட அந்த நெட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா வந்து சிங்கிளில் தான் நெட்டு வந்து கொடுத்துருக்கா. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஹெவி ஒர்க்கு. அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக தான் யோசித்தோம், ஒயிட்டு பேர்ல் நிறைய வச்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி. சாரியோட கலர் வந்து ஆரஞ்சு கலர், அதனால் நான் சாரீ கலரில் வந்து த்ரெட்டுக்கெலாம் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துருவோமா அப்படியே, ஏன்னா அந்த நெட்டு மேலே கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து அதெல்லாமே ஐடியா பண்ணது. அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டு, அப்புறம் ஜர்ரி அவுட்லைனு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வந்து பிரிச்சிடலாமா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அக்கா இதுக்கு மேலே பிரிக்க முடியாதுக்கா, இதுவே நல்லா தான்க்கா இருக்குது, நான் போட்டுக்கிறேன்க்கா அப்படின்ட்டா. ஸோ அவ்வளோ அழகாக வந்திருந்தது. கீழெல்லாம் வந்து ஸ்கேலப் டிசைனு. இன்னும் ஸ்டிச்சிங் பண்ணாங்களான்னு தெரியல, எதுவும் மேரேஜுன்னு நாங்கள் பண்ண பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டுருங்க. அண்டு பவித்ராவுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க, எப்படி இருந்தது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பவித்ராவும் பார்த்துட்ருப்பேன் இந்த ப்ளவுஸு நம்ம வீடியோ போட்டது. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக 3D ஒர்க் வந்து பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சுமதி மேம் கூட வந்து ஒரு நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பட்டர்ஃப்ளை 3D பட்டர்ஃப்ளையும் இதே மாதிரி 3D பீகாக் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் வேறு 3D பீகாக்கு, இவங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் வந்து பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.